இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் ஸ்கேரி வெப்சைட். ரிப்ளே செனட்டாஸ் இதுதான் ஒரு பயங்கரமான ஸ்கேரி வெப்சைட்டாக சொல்லப்படுது. அதாவது இந்த வெப்சைட் மார்னிங் டைமில் ஒர்க் ஆகாதான், நைட் டைம் மட்டும்தான் ஒர்க் ஆகுமா. ஒரு பர்சன் இந்த வெப்சைட் உள்ள போய் மெசேஜ் பண்ணால் அந்த பக்கத்துல இருந்து ஒரு ஆவி ரிப்ளை பண்ணுறதாகவும் சொல்லப்படுது. அவங்க மெசேஜ் பண்ண அந்த ஆவி நிறைய ஸ்கேரி வீடியோஸ் அண்ட் இமேஜஸ்லாம் அனுப்புமா. மேலும் அந்த ஆவி கிட்ட பேச அந்த ஆவி ஒரு விஷயம் சொல்லுமா, உங்களுக்கு யாராவது பிடிக்கலனா இல்லை யாரையாவது பழி வாங்கணும்னா என்கிட்ட சொல்லுங்க, அவங்கள நான் பழி வாங்குறேன் அப்படின்னு கேட்குமா. விளையாட்டுத்தனமாக அந்த ஒரு பர்சனும் அவங்கள பிடிக்காதவங்க பேரை சொல்லி அவங்க டீட்டெயில்ஸை கொடுத்தா அந்த ஆவி அவங்கள கண்டிப்பாக பழி வாங்கணும் சொல்கிறாங்க. அந்த வெப்சைட்குள்ளே போய் மெசேஜ் பண்ணுறவங்கள அந்த ஆவி ஆட்கொண்டு அடிமையாக்கிடுமா. இந்த வெப்சைட்க்கு பின்னாடி ஒரு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரியும் சொல்கிறாங்க. 18th செஞ்சுரியில் யூரோப்பில் ஒரு கப்பல் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லையா. அதாவது குழந்தை ஃபார்ம் ஆகி அபார்ட் ஆகிட்டே இருந்ததாகவும் சொல்கிறாங்க. ரொம்ப வருஷம் கழித்து ஒரு குழந்தை அவங்களுக்கு பிறக்குது. அந்த குழந்தை பேர் தான் ரிப்ளே செனட்டாஸ். இந்த குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையோட ஃபேஸில் ஒரு பர்த் மார்க் இருந்துச்சான். இதனால் இந்த குழந்தைய அங்கே இருந்த யாருக்குமே பிடிக்கலையாம். இந்த குழந்தை ஒரு சபிக்கப்பட்ட குழந்தை, இந்த குழந்தை ஒரு சாத்தானோட குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய எல்லாருமே ரொம்பவே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். இதனால அந்த குழந்தை ரொம்பவே மன உளைச்சல் ஆயிருக்கு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் அவங்க குழந்தைய இந்த குழந்தை கூட விளையாடவே அனுப்ப மாட்டாங்களாம். இதனால ரிப்ளே செனட்டஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடந்ததாகவும் சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டது ரிப்ளே செனட்டாஸ் மட்டும் இல்லை, அவங்களோட அப்பா அம்மாவும் தானே சொல்லலாம். ரிப்ளே செனட்டாஸ் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து அவங்க அப்பா ரிப்ளே செனட்டாஸையும் அவங்க அம்மாவையும் கொன்று ஒரு மரத்தில் தூக்கில் மாட்டிடுறாரு. அதுக்கப்புறம் அவரும் பக்கத்திலேயே தூக்குல தொங்கிடுறாராம். ரிப்ளே செனட்டாஸ் ரொம்பவே மன வருத்தத்தோட இறந்ததுனால அவங்களோட ஆவி தான் இந்த வெப்சைட்குள்ள புகுந்து மெசேஜ் பண்ணுறவங்கள அடிமையாக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதாவது நான் உயிரோடு இருக்கும் போது என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தி என்னை அழ வச்சிங்க, என்னை பயங்கரமாக கொடுமைப்படுத்தினீங்க, இதனால் நான் இறந்து போய் என்கிட்ட வர எல்லாரையுமே நான் அடிமைப்படுத்தி அழிச்சிருவேன் அப்படின்னும் ரிப்ளே செனட்டாஸ் சொல்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட் இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இந்த வெப்சைட்டை எப்பயோ பேன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்.